ஸ்கைல வந்து ஒரு புது ஸ்டார் வந்து ஒன்று ஆட் ஆயிருக்கு. அதை பத்தி பேச போறோம் நம்ம. என்ன ஸ்டார் அது? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓ, அந்த வாட்டர்மெலன் ஸ்டார். இப்போ அவரை பத்தி பேசுறதே நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க இவ்வளவு சொல்றீங்க. அவர் வந்து சூரி சார் இருக்காரு இல்லையா, பரோட்டா சூரி அவர்கள், அவங்கள பத்தி வந்து என்னால வந்து அவர் மாதிரிலாம் நடிக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. சூரி தம்பி வந்து 6 பேக் வச்சாரு. நயன்தாரா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன் எல்லாருக்கும் தெரியும். மிஷால் ஜெஹ்ரா பத்தி அந்த பாகிஸ்தானி இன்ஃப்ளூயன்சர். பாகிஸ்தானி. விக்னேஷ் சிவன் ஆம்பளை இல்லையா? எல்லாருக்கும் வணக்கம், அஸ்ஸலாம் அலைக்கும். நான் உங்கள் ஷக்கீலா. எல்லார்ட்டையும் ஒரு விஷயம் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன். என்னென்னா, நீங்கள் தயவு செஞ்சு சலாம் சொல்லாதீங்க அப்படின்றீங்க. ஏன் அப்படி சொல்கிறீங்க? எனக்கு புரியல. நான் வந்து சலாம் சொல்கிற கம்யூனிட்டியிலன்னு வந்திருக்கேன், அதனால் சொல்கிறேன். பட் அது யாருக்காவது ஹர்ட் ஆகிற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ பார்த்துட்டு கமெண்ட்ஸில் மேக்ஸிமம் என்ன கமெண்ட் வருது, அதாவது நீங்கள் சலாம் சொல்ல வேண்டாம் அப்படின்னா அந்த கமெண்ட்ஸை பார்த்து அடுத்த வீடியோலும் சலாம் சொல்ல மாட்டேன். ஓகேவா? தி ஷக்கீலா சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி. நம்ம அம்மா திரும்பவும் நம்ம கிட்டே வந்துட்டாங்க. வணக்கம் மம்மி. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். போன வேலைலாம் நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது. சூப்பர் சூப்பர் மம்மி. நாங்களும் சேனல்ல பத்திரமா கட்டி காப்பாத்தி ஒரு வாரம் எப்படி தாக்கு பிடிச்சு வந்துட்டோம். இன்னைக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப ரொம்ப ஹாப்பி. ஓகே, இன்னைக்கு வந்து சூப்பர் ஸ்டார் அவரை பத்தி பேச போறோமா? இல்ல, யுனிவர்சல் ஸ்டார். ஓ, அவரை பத்தி பேச போறோமா? கிடையாது. டாப் ஸ்டார், பவர் ஸ்டார், அந்த மாதிரி நிறைய ஸ்டார்ஸ் இருக்கு. இந்த ஸ்கைல வந்து ஒரு புது ஸ்டார் வந்து ஒன்று ஆட் ஆயிருக்கு. அதை பத்தி பேச போறோம் நம்ம. என்ன ஸ்டார் அது? நீங்களே கண்டுபிடிங்க பார்க்கலாம். ஓ, அந்த வாட்டர்மெலன் ஸ்டார். ஓ, இன்னைக்கு ஃபுல்லா அவரை பத்தி தான் பேச போறோம். இவரை ஸ்பெசிஃபிக்கா நீங்க எப்படி பாக்குறீங்கன்றத வச்சு தான் இன்னைக்கு நான் क्वेश्चंस கேட்க போறேன். அதுக்கு நீங்க உங்களோட நான் ஆல்ரெடி அவரை இன்டர்வியூ எடுத்திருக்கேன். ஓ அப்படியா? ஓகே, எடுத்திருக்கேன். நைஸ் பர்சன். கொஞ்சம் ரொம்ப எந்துவா இருப்பார். ஆல்ரெடி உங்களுக்கு அவரை தெரியும்? எனக்கு பரிச்சயம் இருக்கு. உங்களோட அவரோட இது எப்படி இருக்கும்? சேனல்ல வந்து அவர் நடிக்க சொல்லி கேளுங்கன்னு அவர் உடனே வந்து நடிச்செல்லாம் காமிச்சப்போ எனக்கு சிரிப்பு தான் வந்தது. இதெல்லாம் எங்கே போய் முடிய போதோன்னு கூட அந்த சேனல்லே பேசினேன் கூட நான். நீங்க ஒருத்தர் தான் அவர் நடிச்சு சிரிச்சவங்கன்னு நாங்க நினைக்கிறோம். எல்லாருமே சிரிப்பாங்க, சிரிக்க தான் செய்வாங்க. சிரிக்கிறதுல வந்து நிறைய விதம் இருக்கு, உங்களுக்கு தெரியும் இல்லையா? ஸோ வந்து நகைச்சுவையை பார்த்து நம்ம சிரிக்கிறோம். சில பேர் கிண்டல் பண்றதுக்குமே நம்ம வந்து ஒரு நக்கலா சிரிப்போம். அது மாதிரி நிறைய வகைகள் இருக்கு இல்லையா? அது எல்லா வகையுமே அந்த அவர்கிட்ட அவருக்கு சார்ந்து இருக்கும். அவரை பத்தி நிறைய பிரபலங்களுமே வந்து வெளியில பேசியிருக்காங்க இன்டர்வியூஸ்ல. இப்ப சமீப காலமா திறமையானவங்களுக்கே இங்க வந்து வேலை இல்லையா, இவர் வந்து நான் வந்து அடுத்த சிவாஜி, நான் அடுத்த ஒரு ஆள் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து முன்னாடி நிப்பாட்டிக்கிறதுல வந்து எப்படி இருக்கு? நீங்க இதை எப்படி பாக்குறீங்க? இப்போ அவரை பத்தி பேசுறதே நம்மளுக்கு வேஸ்ட் ஆஃப் டைம். இதை வந்து நம்ம கமெண்ட்லேயே போடுவோம், வேஸ்ட் ஆஃப் டைம்னா நீங்க ஏன் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்கன்னு. இது எல்லாமே இப்போ நீ கேட்கறதால தான் நான் பதில் சொல்றேன். தப்பே இல்லை. ஒருத்தருக்கு வந்து நான் டேலண்டட், நான் ட்ராமாவில் நடிச்சிருக்கேன், நான் ஸ்கூலில் வந்து டான்ஸ் பண்ணியிருக்கேன், இப்படிலாம் நானும் சொல்லியிருக்கேன். நான் ஒரு ப்ரைஸும் வாங்கினதில்லை. குக் வித் கோமாளியில் நான் ஃபஸ்ட்டு வந்து ப்ரைஸ் வாங்கினேன் அப்படின்னு நானும் சொல்லியிருக்கேன். இப்போ நாடகத்துறையிலேயே இப்போ ட்ராமா பண்ணுறாங்க, இல்லை அவங்க வந்து சினிமாவுக்கு வந்து அவார்ட்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா அவங்க சினிமாக்குள்ளே வரவே வாய்ப்பு வந்திருக்காரு. நான் எதுவுமே வாங்கலை, நான் சினிமாவுக்கு வந்துட்டேன். ஸோ இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் டைம். நம்ம சொல்லிக்கிறதுல என்ன தப்பு இருக்குது? செல்ஃப் பப்ளிசிட்டியில் தப்பே கிடையாது. நீ சொல்லலை என்னை பற்றி, நான் சொல்லிக்கிறேன். அப்போ தற்பெருமை பேசுறது, தற்பெருமை பேச தப்பு தான். அது வந்து அவங்களுக்கே அசிங்கம் தோணாதப்ப. இப்போ என்னை பற்றி நீங்கள் யாராவது சொல்லணுமே தவிர, நான் வந்து ஒரு நல்ல தாய், நான் வந்து இத்தனை குழந்தைங்களை நான் இதை பண்ணுறேன், நான் அதை பண்ணுறேன், நான் அனாதை ஆசிரமத்துக்கு, இது நான் சொல்லிக்கிறத விட மற்றவங்க வந்து இந்த அம்மா இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு நார்மல் ஹியூமன்ஸ் எதிர்பார்க்கறது. இவர் வந்து டாக்டர் இல்லையா, அதனால இவர் வந்து இப்படிலாம் இவர் நினைக்கிறதுல ஒரு தப்பு இல்லை. அதனால அவர் நினச்சிக்கிட்டு போட்டோம், அவர் ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு போட்டோம். இவர் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் டாக்டர், ஓகேவா? அந்த வேலையை மட்டும் பார்க்காம, இல்லை வந்து நீங்கள் வந்து அதை மெயினாக வச்சுட்டு கூட இதை நீங்கள் சைடாக வச்சுக்கலாம். ஆனால் முழு நேரமாக எப்போ பார்த்தாலும் வீடியோவில் வந்து அதை பார்த்து நடிக்கிறேன், இதை இன்ஸ்பயர் ஆகி நடிக்கிறேன்னு சொல்லி இவரே வீடியோ போடுறது, எங்கே யார் எந்த சேனல்ஸ்க்கு கூப்பிட்டாலும் போயிட்டு அங்கே ஆக்ட் பண்ணுறன்ற பேரில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுறது, இதை நீங்கள் எப்படிமா பார்க்குறீங்க? சிவாஜி மாதிரிலாம் அந்த மாதிரி கண்ணெல்லாம் மூடிக்கிட்டெல்லாம் பண்ணுறது நல்ல வேலை சிவாஜி அப்பா இல்லை. படத்தில் நடிக்கிறது வந்து என் டைரக்டர் எனக்கு கொடுத்த கேரக்டர்,
அதை நான் இப்படி தான் பண்ணணும்னு அவங்க டயலாக்ஸ் கொடுப்பாங்க, அதை வச்சு தான் நான் நடிக்க முடியும். இவர் என்ன பண்ணுறாருன்னா, யாரோ நடித்தது சூர்யா, அதில் தானே வாட்டர்மெலன். ஆமாம், அந்த சூர்யா பண்ண ஸ்டைலை சூர்யாவாலேயே இப்போ அதை திருப்பி ரீக்ரியேட் பண்ண முடியுமான்னு டவுட். ஓகே, அது அவ்வளோ அழகான ஒரு ஷாட். இவர் வந்து மற்றவங்க பண்ணதெல்லாம் வச்சு தானே இவர் பண்ணுறாரு. இவருக்குன்னு ஒண்ணுமே இல்லைல்ல. தனுஷ் பண்றாரு, சிவாஜி அப்பா பண்றாரு. அப்போ இவருக்குன்னு ஒண்ணுமே இல்லை. அதப்போ இவர் மற்றவங்க பண்ணது தான் பண்ண முடியும். ரஜினி சார் பண்ணதையே ஒரிஜினலா அடுத்த படத்துல சார் அதே ஷாட் இதை பண்ணுங்கன்னா கூட அவருக்கே வருமானே டவுட்டு தான். அதனால அவர் ஏதோ பண்ணிட்டு போறாரு. பார்க்க முடிஞ்சா பாருங்க, கண்ணு இருந்தா பாருங்க, வாய் இருந்தா சிரிங்க. அவரை பார்த்து அவர் சிரிக்கிறதுக்காக தானே எல்லாமே பண்ணிட்டு இருக்காரு. நீங்க இவ்வளவு சொல்றீங்க. அவர் வந்து சூரி சார் இருக்காரு இல்லையா, பரோட்டா சூரி அவர்கள், அவங்கள பத்தி வந்து என்னால வந்து அவர் மாதிரிலாம் நடிக்க முடியாது. கண்டிப்பா முடியாது. அது சான்ஸே கிடையாது. 1% கிடையாது. சூரியன் தம்பி மாதிரியெல்லாம் நடிக்க முடியவே முடியாது. படிப்பறிவு இல்லாதவர் அவரு. நான் வந்து அப்படி கிடையாது. நான் வந்து ஒரு டாக்டர். அதனால வந்து எனக்கு எடுத்தோடனே வந்து ஒரு பெரிய கேரக்டர். கண்டிப்பா 100% அவர் கேட்கறது நியாயம். படிப்பறிவே இல்லை. சூரிய தம்பி வந்து 6 பேக் வச்சாரு. நல்லா படிச்சிருக்கீங்க, டாக்டருக்கு படிச்சிருக்கீங்க, எதை தின்னணும் எதை தின்னக்கூடாதுன்னு தெரிஞ்சு நீங்கள் எத்தனை பேக் வச்சிருக்கிறீங்க? சூரியோட ஹார்ட் ஒர்க்குக்கு முன்னாடி உங்கள் பைத்தியக்கார வேஷம்லாம் வந்து நிலைக்குமா? அதுதான் கேக்குறேன். ஏன் வந்து இந்த சோசியல் மீடியாஸ் வந்து ஏன் அவரை வளர்க்குறாங்க? அவர் பண்றது கோமாளித்தனம்ன்றது எல்லாருக்குமே தெரியுது. ஆனாலும் அதை போட்டு 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 அவரை கூட்டிட்டு வந்து வச்சு பேசி பேசி அவரை பேச விட்டு வேடிக்கை பார்த்து அவரை இன்னும் கோமாளியாக்கி, இது அவருக்கு புரியுதா புரியலையா? இது அவரு டாக்டர். நீ இது புரியுதா புரியலையாலாம் வந்து என்ன கேட்கணும், அந்த டாக்டர்கிட்ட தான் கேட்கணும். இப்போ நான் கூப்பிட்டா கூட வருவார். எனக்கே அவர் ஃபோன் பண்ணி ஒரு படம் வந்து நான் ஒரு படம் முடிச்சிருந்தேன், அந்த படத்தில் அடுத்த படம் எடுக்கிறாங்க, அவங்க வந்து எப்படின்னு என்கிட்ட கேட்குறாப்புல. நல்லவங்க தான்ப்பா அப்படின்னு. சம்பளம்லாம் கரெக்டாக வந்துருமான்னு என்ன கேட்டாப்புல. எனக்கு வந்து அப்படியே 2 காதுலேருந்தும் புகை, மூக்குலேருந்தும் புகை, வாயிலேருந்தும் எல்லா துவாரங்கள்லேருந்தும் புகை வந்துருச்சு. எனக்கு அவ்வளோ கோவம் வந்துச்சு. அதில் அம்மா நான் அது மாதிரி வேலை பண்ணலாமா, நல்ல கம்பெனியாம்மான்னு கேட்டால் கூட நான் பண்ணுவேன். சம்பளம் கரெக்டாக வருமானு. அட்லீஸ்ட் ஒரு பாதி அறிவு இருக்குதுன்னா அவர்கிட்ட பேசுறது நியாயம் இருக்குது. பாவம் அறிவுன்றது அவர் பிசியோதெரப்பி இல்ல, அவர் முட்டில கிட்டில எங்கேயோ ஒழிச்சு வச்சுக்கிறாரு போல. இல்ல அதுதான் பிசியோதெரபிஸ்ட் இல்லையா? சோ அவர் அந்த வேலையை பார்த்துட்டு போனாலே அதுல அவர் சேவையா பண்ணாலுமே வந்து நல்லா ரீச் ஆகலாம். அப்படி சொல்ல வேண்டாம். இப்போ நிறைய பேருக்கு பேஷன் இருக்கு. கண்டிப்பா சினிமாவில் நடிக்கணும்னு நிறைய பேஷன் இருக்கு. ஸோ பேஷன் ஒன்று. நம்ம இப்போ விஜய் வந்து அவர் சார் வந்து இதுக்கு அரசியல் போயிட்டார். அது வெற்றிடம் காலியாக இருக்கிறது, அந்த இடம் காலியாக இருக்கு. இப்போ அதுக்கு அவங்க வருவாங்களா இவங்க வருவாங்களா இவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு. இவரு தான் அந்த இடத்துக்கு. அதையும் தாண்டிலாம் எனக்கே தெரியாதுமா. அதையும் தாண்டினதுனாலதான் அவர் சூரி சாரோட கம்பேர் பண்ணும்போது எப்படின்னா, அவர் வந்து அதான் நான் வந்து இந்த சின்ன சின்ன கேரக்டர் பண்ணி அதுக்கப்புறம் ஹீரோவா அவர் மாதிரிலாம் வந்து நான் எடுத்தா எனக்கு நல்ல ரோல்ஸ் வரல, என்னோட திறமையை காட்டுறதுக்கான ஒரு இது வந்து எனக்கு கிடைக்கல அப்படின்னு அவர் வந்து ஆதங்கப்படுறாரு. கண்டிப்பா அவர் ஆதங்கம் கரெக்டு தான். அவரை வச்சு எந்த மாதிரி படம் எடுக்கணுன்றது கூட எனக்கு தோண மாட்டேங்குது. எந்த டைரக்டர்கிட்ட போய் ரெக்கமெண்ட், ஏன் நிறைய பேருக்கு ஐயா டைரக்டர்ஸ் கொஞ்சம் பார்த்து இவங்களுக்கு ஒர்க் பண்ணி கொடுங்க, இவங்களுக்கு வேலை கொடுங்க, நான் நிறைய பேரை கேட்டிருக்கேன். இப்போ நான் எந்த டைரக்டர்கிட்ட இவருக்கு ஒரு ஹீரோவாக வாய்ப்பு கொடுங்கன்னு கேட்பேன்னு எனக்கு தெரில. அதனால இதில் வந்து எனக்கு கொஞ்சம் கண்டிப்பாக அவர் என்ன நம்பிக்கிட்டு இருக்காருன்னா, யாரும் வாய்ப்பு கேட்டோ இல்லை யாரும் ரெக்கமெண்ட் பண்ணோ இல்லை, அவர் திறமைக்கு நம்புறாரு. அவர் பாவம் நம்பிக்கிட்டு போட்டுமா, நம்பிக்கை தானே வாழ்க்கை. இப்போ உங்ககிட்ட வந்து வரும்போது இப்போ நான் வரேன்னா, ருஜன்யா இது உனக்கு வேணாண்டி, இது உனக்கு நல்லது இல்லை, நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணுவீங்களா? அந்த மாதிரி அவரை உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், நீங்க கூப்பிட்டு ஒரு நாளுமே வந்து நீங்களோ இல்லை அவருக்கு போற செலிபிரிட்டிஸ் கிட்ட இந்த ஒர்க்குக்காக போறாரு இல்லையா, அந்த பிசியோதெரப்பிக்காக, அப்ப சொல்ல மாட்டாங்களா, சார் நீங்க என்னதான் பண்றீங்க, நீங்க பண்ணுங்க, நீங்க சொல்லிருக்கீங்களா? நானே சொல்லியிருக்கிறேன். அதுலயே இதெல்லாம் உங்களுக்கு தேவையா அப்படின்னா கூட நான் நேரடியா கேட்பேன். என்ன சொல்லு அவரோட பதில்? இல்ல எனக்கு வந்து ஐ எம் டாக்டர். நான் வந்து எனக்கு இந்த தொழில் இல்லை, நடிப்பு இல்லைனாலும் எனக்கு வந்து சம்பாதிக்கிறது என்னால் முடியும், அப்போ அதே பண்ணிக்கலாம்லப்பா அப்படின்னு கூட நான் கேட்டிருக்கேன் கூட. பட் இது என்னோட பேஷன். நான் ஸ்கூல் படிக்கிறதுலேருந்து நான் ஆரம்பிப்பார். ஸ்கூல் படிக்கும் போது என்னன்னா அவர் வந்து இது வாங்கியிருக்காரா, சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காராம். 3வது படிக்கும்போது ஒரு பெயிண்டிங் காம்படிஷனில் 3வது பரிசு வாங்கினேன். வாழ்க்கையிலேயே ஸ்கூலில் வாங்கினது அது ஒன்று. அதுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் கொடுத்தாங்க கிஃப்டாக. அது வந்து மெமரியாக சொல்லிக்கலாம்.
அதுக்கப்புறம் இப்போ நான் என்ன வரைய சொன்னால் இப்போ எனக்கு வரைய முடியுமா? சொன்னலையே அந்த ப்ரெஸ் மீட்ல அந்த ரிப்போர்ட்டரோட ஆர்கியூமெண்ட் ஆச்சுன்னு, அதில் அவர் சொல்லியிருக்காரு, ஏன் வந்து நான் ஆர்டிஸ்ட் ஆகக்கூடாதா? நான் சின்ன வயசுலேருந்து அப்போ வந்து வெறும் வந்து அதாவது சின்ன திரையில நாடகங்கள் இருக்குல்ல, அதுலலாம் நடிச்சு அதுலேருந்து வந்தால் தான் நடிகராக ஒத்துப்பீங்களா? இப்போ ஸ்கூல் டைம்லேருந்து காலேஜ் டைம்லேருந்தெல்லாம் வந்து நடிச்சிட்டு வந்தால் ஒத்துக்க மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்காரு. இல்லை அதுதான் அவருக்கு புரிதல், அவ்வளோதான். சில பேர் வந்து பார்ன் ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, அவங்க சம்மந்தமே இருக்காது, ஏதோ ஒரு படிப்பு படிச்சிருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் சினிமாக்குள்ளே வந்து ஆர்டிஸ்ட் ஆகிடுவாங்க. ஸோ இப்படிலாம் வந்தால் தான் ஏற்றுப்பீங்களா? இப்படி ஏற்றுக்க மாட்டீங்க, யாரை கேட்குற? உன்னை நாங்கள் ஏற்றுக்காததுக்கு முதல்ல நீ எதையாவது நடிக்கணும். நாங்கள் ஃபோனை வந்து ஸ்க்ரோல் பண்ணாமல் நீ பண்ணுற கோமாளித்தனத்தையும் நாங்கள் பார்க்குறோம், அதனால உனக்கு வியூஸ் ஏறுது. வந்து ஒரு ரிப்போர்ட்டருக்கு நீ எதிரில் இவ்வளோ பேசுகிற, பயில்வானை கூட ஏதோ கலாய்ச்சிருக்காப்புல. இன்னும் உன்னை சினிமாவில் தான் நாங்கள் பார்த்து உன்னை ஸ்டார் ஆக்கணும்னா இந்த ஜென்மத்தில் அது நடக்காது, அடுத்த ஜென்மத்தில் நீ ட்ரை பண்ணு. இல்லை ஏன்னா ஃபீச்சர்ஸ் அப்படி இல்லை, ஹீரோக்கான ஃபீச்சர்ஸ் இல்லை. அப்புறம் சூரி ஹீரோவா அதை கேட்கக்கூடாது, ஏன்னா சூரியோட ஹார்ட் ஒர்க், சூரி ஆக்டிங், கருடன் அவரு ஆக்சுவலி அதுல பெரிய ஹீரோவே கிடையாது, ஆனா அது அந்த கேரக்டரை ஹீரோவா மாத்திட்டாரு அவரு நடிச்சதால. மாமன் தயவு செஞ்சு யாருமே சூரியோட கம்பேர் பண்ணாதீங்க. கண்டிப்பா தன்னை பத்தி பேசுற எல்லாருமே வந்து அவர் யோகியமா, இப்ப நீங்க பேசுங்க நீங்க அந்தம்மா யோகியமா, இவங்க பேசினாங்கன்னா இவங்க யோகியமா அப்படின்னு வந்து சுட்டி காட்டுறாரு இவங்களான்னு சொல்லிட்டு. அப்ப அந்த தைரியம் வந்து இவருக்கு யார் கொடுத்தது? இப்ப இவருக்கு வந்து எங்க இருந்து வந்தது இந்த தைரியம்? சினிமாக்கு வரதுக்கு முன்னாடியே எப்படி இவரு? அப்போ புரியுதா? இப்ப நான் என்ன சொன்னேன், இந்த ஜென்மத்துல முடியாதுன்னு நான் ஏன் சொன்னேன்? நீ இப்பவே எல்லாரும் இப்படி பேசுனீன்னா உன்னை ஒரு படத்துல புக் பண்ணி அந்த படத்துல நீ ஹீரோவோ இல்லை கர்மாந்திரமோ ஏதோ ஒரு கேரக்டர் பண்றேன்னா அந்த நேரத்துல நீ இதே வாய் வச்சுன்னு பேசுனீன்னா என்ன அவங்க டைரக்டருக்கு கோவம் வருமா? இப்போ வந்து ஒரு 10 நாள் ஒர்க் நடந்திருக்கு, 10வது நாள் இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னா அந்த 10 நாள் எடுத்த ஒர்க்கை வந்து தூக்கி போட முடியுமா? முடியாது. உனக்கு வந்து ஒரு ஃபோட்டோ மாட்டுருவாங்க படத்தில், உனக்கு ஆக்சிடென்ட் ஆகி நீ செத்துட்ட மாதிரி. அதுதான் உனக்கு படிப்பு இருக்கே தவிர பண்பு இல்லையே. படிப்பு படிச்சிருக்கேன்ற பண்பு இல்லையே, ரெஸ்பெக்ட் இல்லையே, எப்படி ஒருத்தர்கிட்ட பேசுறதுன்னு தெரியலையே, அணுகுமுறை சரியில்லை. ஆமா. அதனால நீ யோகியமா நீ ஒருத்தரை இப்படி கை காட்டும் போது 3 விரல் உன்னை காட்டுது நீ யோகியம் இல்லைன்னு. நீ வந்து ஒரு பிசியோதெரப்பி பண்ற ஒரு டாக்டர் வந்து நீ எப்படி பேஷண்ட்ஸ்க்கு பண்றது வீடியோ எடுக்கிறியே அதுவே தப்பு. கண்டிச்சிருந்தா உன்னை அங்கேருந்து கண்டிச்சிருக்கணும். வளர்த்து விட்டீங்க இந்த சோஷியல் மீடியான்றவங்க, வளர்த்து விட்டீங்க. ஆனா இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வரும், கண்டிப்பா வரும். இப்போ ரீசன்ட் டேஸ்ல வந்து நிறைய நியூ மூவிஸ்லாம் வருது இல்லையா, புது புது படங்கள் வருது, புது புது ஹீரோஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டே இருக்காங்க. வேற லாங்குவேஜ்ல இருந்தும் வராங்க, நம்ம சின்ன திரையில இருந்தும் வராங்க. இதெல்லாம் வந்து தமிழ் சினிமா வந்து எப்படி பாக்குறீங்க நீங்க? நல்ல ஆரோக்கியமான சினிமா ஆயிட்டு வருதா இல்ல வந்து இல்ல சினிமாவே இல்லம்மா இப்பெல்லாம்? முடிஞ்சு போச்சு. ஒரு 20 வருஷம் முன்னாடி தியேட்டர்லாம் மூடுறேன்னாங்க. அப்போ வந்து நான் வந்துட்டேன், ஒரு பெரிய தியேட்டருங்களுக்கெல்லாம் காப்பாற்றுற இவ மாதிரி வந்துட்டு ஒரு அலை ஒரு 2 வருஷம் ஓடிச்சு. அதுக்கப்புறம் தியேட்டர்லாம் காப்பாற்றப்பட்டது. இப்போ தியேட்டர்லாம் வந்து கண்டிப்பாக கல்யாண மண்டபம் ஆகும். ஏன்னா இப்போ ஓடிடின்றதுல டிவிலேயே எல்லா படமும் வந்துடுது. அதில் போய் கல்யாண மண்டபத்தில் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டில் வந்து படம் பார்க்கலாம். இல்லை நம்ம கூட அன்றைக்கி ஒரு ரீசெண்டாக ஒரு மூவி போயிருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? எந்த மூவி? ஹாரர் ஃபிலிம் ஒன்று. ரொம்ப நல்லா இருந்தது, நல்லா இருந்தது படம், நல்லா இருந்தது இல்லையா? ஸோ அந்த மாதிரி அந்த ஹீரோஸ்லாம் நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்துருக்க மாட்டீங்க. ஆக்சுவலாக அவங்க பண்ணியிருக்காங்க, பட் வந்து நம்ம வந்து தியேட்டரில் போய் பார்த்தது அந்த ஒரு மூவி தான். அவங்களோட ஓடிடி ஏதோ நம்ம பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன், ஆல்ரெடி பார்த்த ஃபேஸ் தான். ஸோ அதே மாதிரி இன்னொரு மூவியுமே அங்கே ரிலீஸ் ஆகிருக்கு. நான் என்ன சொல்கிறேன், இட்ஸ் ஓகே, தியேட்டரில் பார்க்க வேண்டிய படங்கள் இல்லை, அதுதான் கேட்குறேன். இல்லை, படங்கள் இனிமேல் தியேட்டரில் பார்க்குற அளவுக்கு இல்லை. இவர் நம்ம கேபிஒய் பாலா கூட இப்போ ஹீரோவாக ஒரு படம் முடிச்சிருக்காரு, அது கூட கூடிய சீக்கிரம் ரிலீஸ் ஆக போகுது. அவருக்கு ஏதாவது விஷ்? காந்தி கண்ணாடி கண்டிப்பாக நான் என் பிள்ளைக்காக நான் தியேட்டரை போய் பார்ப்பேன், நான் ரிவ்யூ கொடுப்பேன். நம்ம பா ரஞ்சித் அவர்கள் இருக்காங்கல்ல இயக்குனர், அவரோட படப்பிடிப்பு தளத்தில் வந்து ஸ்டண்ட் மேன் இறந்துட்டாங்க, எல்லாரும் போய் பார்த்தாங்க, முடிஞ்சிருச்சு. ஆனால் நம்ம பெப்சி விஜயன் சார் இருக்கார் இல்லையா, அவர் வந்து ரொம்ப ஒரு ஆதங்கமான ஒரு பேட்டி ஒன்று கொடுத்துருந்தார் பத்திரிகைக்கெல்லாம். என்னன்னா, சரோஜா தேவி அம்மாவுமே வந்து இறந்தது அன்னைக்கு தான். அப்போது எல்லா மீடியாஸுமே வந்து அங்கே போய் அவங்கள கவர் பண்ணுறது அப்படி அதில் ஆர்வம் காட்டினாங்களே தவிர இவங்களை வந்து யாருமே அந்தளவுக்கு வந்து ஒரு பொருட்படுத்தலை. இந்த சேனல்ஸ்க்கு வந்து நடிகர் நடிகைங்க எங்கே வருவாங்க?
பெரிய ஆளுங்க இறந்து போனா அங்கேக்கு வருவாங்க. ஆமா அதனால ஸ்டாண்ட் எடுத்துன்னு போய் அங்க நின்று இருப்பாங்க மீடியாஸ். மீடியா. நீங்க எல்லாம் போய் அந்த ஃபேமிலிக்கு நம்மலாம் இருக்கோம்னு சொல்ல வேண்டாமா? அந்த எத்தனை ஹீரோஸ்க்கு வந்து இவங்க வந்து டூப் போட்டிருப்பாங்க. விஜயன் அண்ணா கேட்டது கரெக்ட். பணம் தின்னீங்க அப்படின்னா இந்த மீடியா தான். சேனல் ஸ்டார்டிங்ல இருந்தே நான் வந்து நீங்க இன்டர்வியூஸ், குக்கிங்ஸ் இந்த மாதிரி தான் போட்டுட்டு இருக்கீங்க. மத்த யூடியூப் சேனல்ஸ் பண்ற மாதிரி இந்த vlogs அந்த மாதிரிலாம் நீங்க ஏன் பண்றது இல்ல? இப்போ நான் ஒரு கடைக்கு போறேன், அதை vlog பண்ணணும்னா நான் எதுக்கு போவேன்? நான் இதை உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஒரு கடை நான் ஒன்று சொல்றேன், இந்த இடத்துல பெரிய சைஸ் கிடைக்கும், இன்னர்ஸ் கிடைக்கும், நீங்க போய் ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் என்னால பண்ண முடியும், யூஸ்ஃபுல்லா பண்ண முடியும். நான் ரோட்ல நடந்து போறது, இப்படி டான்ஸ் ஆடுறது, இல்லைன்னா போய் ஏதாவது ஃபன் பண்றது, தின்றது எடுத்து போடுறது, இது எனக்கு முடியாது. அப்படி பார்த்தா நம்ம வீட்டுக்கு நிறைய பேர் வந்து வராங்க. அதெல்லாம் நம்ம அப்போ வீட்டுக்குள்ள நான் நடக்கிற நினைச்சிருந்தா விஷயம். அது எல்லாமே எனக்கு vlog தான். போட்டிருக்கலாம். நீங்க எந்த அளவுக்கு வந்து இந்த நம்மளோட சேனல்ல வந்து நீங்க பேசுறீங்களோ, ஹார்ஷா, கோவமா உங்களோட உணர்ச்சியை வெளிப்படுத்துறீங்க நீங்க. ஓகே, உங்க உணர்வை வெளிப்படுத்துறீங்க, அது தப்பு சொல்லல. ஆனா அப்படியே உங்களுக்கு ஒரு ஆப்போசிட் சைடு இருக்கு. அது உங்க கூட இருக்க எங்க எல்லாருக்கும் தெரியும். நான் பயங்கரமான ஒரு ஃபன் கண்டென்ட் பண்ணுவீங்கன்னான்னு கேட்காதீங்க, அப்படி ஃபன் பண்ணுவீங்க. அப்ப நாங்க அப்படி விழுந்து விழுந்து சிரிப்போம், நீங்க சென்டர் ஆஃப் த ஃபிகராவுமே இருப்பீங்க. ஆமா. அந்த சைடை ஏன் வந்து நீங்க காட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நான் காட்டக்கூடாதுன்னு நினைக்கல, அதுக்கான சந்தர்ப்பம் வரட்டும். ஆஸ் அ பர்சன் நான் சீரியஸ் பர்சன் தான். நான் வந்து நீங்க சிரிக்கிறீங்களே தவிர அந்த கேள்வியை நாங்க சீரியஸா தான் கேட்டிருப்பேன். அப்படியா அப்படின்னு. கரெக்ட். நான் இப்போ அந்த மாதிரி ஒரு வீடியோ பண்ணி போட்டேன்னா இவங்க நடிக்கிறாங்கன்றவாங்க. புதுசா பாக்குறவங்களுக்கு அது நடிப்பா இவங்க தெரியும் நடிக்கிறாங்க அப்படின்னுவாங்க. தூங்கி எழுந்துக்கும் போது மைக் வச்சுக்கின்னு டி இது விலாகா அதுதானே பண்றாங்க, அது கரெக்டா? அததானே பாக்குறாங்க. ஒரு விஷயம் நான் பேசுறேன்னா அது வந்து யூஸ்ஃபுல்லா தான் இருக்கணும், இல்லைன்னா அதை பத்தி பேசக்கூடாது. என்னால எப்படி இப்போ தைரியமா வந்து பணம் தின்னீங்கன்னு மீடியாவை சொல்ல முடியுது? கஸ்தூரி ராமமூர்த்தி, ஆமா, அந்த வீடியோ நம்ம பண்ணோம், நீங்க பாத்தீங்களா? அதுக்கு வியூஸே இல்ல. வியூஸ் இல்லைன்றது கூட அது நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. அதனால நம்மளுக்கு என்ன நடந்துச்சு, அந்த பொண்ணுக்கு எனக்கு ரொம்ப ஆதங்கம் என்னன்னா, அந்த பொண்ணுக்கு எதுவுமே நம்மளால செய்ய முடியல. ஏன்னா நம்மளாலையுமே ரீச் பண்ண முடியல. நம்மளால ரீச் பண்ண முடியலன்னு சொல்லாத. உதயநிதி தான் இப்போ இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் அவர் தான் பார்க்குறாங்க. ஸோ ஒரு ஆக்ட்ரஸ் வந்து அவரை போய் அப்ரோச் பண்ணுறோன்னா அவர் கண்டிப்பாக மீட் பண்ணுவார். நான் ஏன் இன்னும் அதை நான் எடுக்கிறேன்னா, நான் வந்து எதுக்கு வெயிட் பண்ணுறேன்னா, வேற யாராவது இந்த சப்போர்ட்டுக்கு இந்த பிள்ளைக்கு வருவாங்களான்னு. அததான் சொன்னேன். அப்ப யாருமே வரலன்னா கண்டிப்பா நான் இறங்கி நான் உதயநிதிட்ட நான் பேசுவேன். டிஎம்கே பொறுத்த வரைக்கும் இவங்களை ஈஸியா போய் ரீச் பண்ணலாம். மற்ற ஆட்சி நீ சொன்னீன்னா நான் அதை எனக்கு தெரியாது. ஆனா இவங்களை ஈஸியா ரீச் பண்ணலாம். பட் நானுமே வந்து என்னன்னா, ப்ராப்பரான புரோட்டோகால் படி வந்து இவங்க அதாவது ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்றாங்க. அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீ போய் அவங்க ஆபீஸ் வாசல்ல நில்லு, பார்க்கணும்னு சொல்லு. they find time they will give you, or ஒரு 2 நாளுக்கு அப்புறம் வர சொல்லு, they will definitely meet. சோஷியல் மீடியாஸ் வந்து வாட்டர்மெலன் ஸ்டார் மாதிரியான ஆட்களை வந்து பெருசா கொண்டு போறாங்க. இப்ப கஸ்தூரி மாதிரியான பொண்ணுங்க இன்னும் கூட வெளியிலேயே வரலையே. சோஷியல் மீடியா பத்தியும் மீடியாக்களை பத்தி இப்ப நான் என்ன சொன்னேன்? ஒரு பயங்கர கிளாமரா ஒரு பொண்ணை உட்கார வச்சிருந்தீங்கன்னா, வீட்டு வேலை செய்யற பொண்ணா இருந்தாலும் அது வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்க. அந்த குழந்தை வேலை கீழே செஞ்சு சாப்பாடு கீப்பாடு இல்லாம அது அவ்வளோ ஒல்லியா பாவம் அப்படி இருக்கிறதால அது மூஞ்ச பார்க்க யாருக்கும் பிடிக்கல. நயன்தாரா மேம் இருக்காங்க இல்லையா, அவங்க ஹஸ்பண்ட் விக்னேஷ் சிவன் எல்லாருக்கும் தெரியும். மிஷால் ஜெஹ்ரா பத்தி அந்த பாகிஸ்தானி இன்ஃப்ளூயன்சர், அவங்க ஹிந்தியில பேசியிருக்காங்க. ஷீ இஸ் பீயிங் அ பாகிஸ்தானி, ஹிந்தியில பேசியிருக்காங்க. அதை வந்து இவர் எக்ஸ்பிளைனும் பண்ணாரு. ஆமா, ஃபுல் வீடியோ இருக்கு. கரெக்ட் தான். இப்போ வந்து விக்னேஷ் சிவன் ஆம்பளை இல்லையா? ஆம்பளை தான். அவர் வந்து அவரை மட்டும் போடலையா? அந்த அவங்க காமிச்ச அந்த இதுல நயன்தாராவும் தானே இருக்காங்க. ஆமா, அந்த போட்டோஸ் இவர் சென்ட் பண்ணதா சொன்ன போட்டோஸ்ல அவங்க நயன்தாராவும் தானே இருக்காங்க. அப்புறம் அந்த அம்மா ஏன் அதெல்லாம் பேசணும்? இன்னொன்னு என்னன்னா, இவர் டைரக்டர் அண்ட் கண்ணு இருக்கிற எல்லாரும் அழகை பார்த்தா அப்படி 2வது கிளிம்ஸ் பார்க்க தான் செய்வாங்க. அந்த உண்மையில அவங்க அந்த மெசேஜோட போட்டிருந்தா கூட பேசலாம். நம்ம வந்து தப்பு சரின்றது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆமா. இந்த இன்ஸ்டாகிராம்ல என்ன மாதிரி ஆம்பளை பசங்க இருக்கிறாங்க தெரியுமா? இவன் எவ்வளவு அழகா இருக்கான் சத்தியமா. அந்த வெள்ளை நீலா அந்த பாட்டெல்லாம் போட்டு அவனுங்க எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்கறது பார்த்தா அவங்களால பக்காவா சினிமாவில் நடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பாட்டுக்கு அதை விட எக்ஸ்பிரஷன் கொடுக்கவே முடியாது. அரவிந்த் சாமி அதுல எக்ஸ்பிரஷனே கொடுக்கலன்னு நான். இப்போ இந்த பொம்பளை பசங்கள்லாம் நீங்க லைக் கொடுத்து ஃபாலோ கொடுக்குறீங்களே, நீங்க மெசேஜ் அனுப்புறீங்களே, அப்ப நீங்க கரெக்டா?
இங்க எத்தனை ஆண்டிங்க அந்த மாதிரி பசங்களுக்கு கொடுக்குறீங்க? இதுதான் என் பாயிண்ட். இந்த மாதிரி எனக்கு மெசேஜ் பண்றது வந்து அவங்க ஒய்ஃப்க்கு பண்ற துரோகம் இல்லையா? ம். ஒரு பொண்ணோட வந்து பிசிக்கல் ரிலேஷன்ஷிப்ல இருந்தா மட்டும்தான் ஒய்ஃப்க்கு துரோகம் கிடையாது. ம். இந்த மாதிரி ஒரு பொண்ணுங்க கிட்ட பேசுறதே ஒரு துரோகம் தானே. அப்போ நீ அப்படின்னு அந்த வந்து பொண்ணு இன்ஸ்டாகிராம்ல போட்டோ போடாதே, நீ இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போடாதே. நீ போட்டா நீ எதுக்கு போடுற? மற்றவங்க பார்க்கணும், உனக்கு லைக் வரணும் தான் நீ போடுற. ஆமா. அப்புறம் இது ஏன் குறையா சொல்ற? ம். மேபி நயனே வந்து அந்த பொண்ணு நல்லா இருக்குன்னு கூட அவங்க ஆமா சொல்லியிருக்கலாம். ஆமா. ஏன்னா அவங்க மூவிஸ்க்குலாம் ஸ்டார் காஸ்ட் ஏன்னா இவர் தனியானா இவர் வேற ஒரு ஐடியில போய் இதெல்லாம் பண்ணிருக்கலாமா? Correct. இவர் வந்து இவருக்கு இத்தனை லட்சம் ஃபாலோவர்ஸ் நயன்தாரா ஐடியில இருக்கும்போது அதுல இருந்தே போடுறாருன்னா அவர் தப்பான எண்ணத்துல போட்டு போடல. அழகா இருக்கேன்னா அழகா இருக்குன்னு சொல்லுவான். ஐயம்மா நீ நல்லாவே இல்லைன்னா சொல்றோம்ல, ம். அதுதான். இன்னைக்கு வந்து ரொம்ப அழகா வந்து ஸ்டார்ஸ் பத்திலாம் ரொம்ப நிறைய பேசணும். ரொம்ப நல்லா உங்களோட கருத்துமே நீங்க ஷேர் பண்ணீங்க. ஸோ இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வணக்கம் சொல்லாதீங்க, குட் மார்னிங் சொல்லாதீங்கன்னு சொல்றவங்கள போய் சொல்லுங்க, சொல்லாதீங்கன்னு. எங்களை வந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏதாவது இருந்தா, அம்மா நீங்க இதை பத்தி பேசுங்க, உங்களோட கருத்து இதை பத்தி என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி கேளுங்க, நல்ல விதமா பாருங்க. ஸோ அதுதான். நன்றி. See you all. Bye bye.